அடுத்ததாக நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள். நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள். தடுப்பான்களின் வகையாக உயிருள்ள நோய் உண்டாகும் வீரியம் குறைக்கப்பட்டவையில் MMR, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா. எந்த நோய்க்கு MMR போடப்படுது அப்படின்னா தட்டம்மை, ஒன்றுக்கு வீங்கி, ருபல்லா. அடுத்து BCG கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசிலஸ் கால்மெட்குயிரின். சில சமயங்களில் BCGயின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது BCG எதுக்கு பயன்படுது அப்படின்னா காச நோய். அடுத்ததாக செயல்படாத தடுப்பான்கள், ஆன்டிஜன் நீக்கப்பட்டது. செயல்படாத போலியோ வைரஸ், இளம்பிள்ளை வாதம். பெரும்பாலும் 1978க்கு முன்னாடி வடுவாக இருக்கும், தடுப்பூசியினுடைய வடுகு தெரியும், இப்போல்லாம் தெரியறதில்ல. அடுத்து துணை அலகு தடுப்பான்கள் அல்லது தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன். எந்த வைரஸால் தாக்கப்படுது அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் பி. அடுத்து வீரியம் இயந்த நஞ்சு, டாக்சைடு, செயல்படாத ஆக்சிஜன். டிப்தீரியா, டாக்சைடு, தொண்டை அடைப்பான் நோய், டிப்தீரியா. அதற்கடுத்ததாக நுண்ணுயிரி எதிர்ப்பொருள். நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தில் விளைபொருள். 1929 அலெக்சாண்டர் பிளமிங் தான் முதலில் பெனிசிலியம் என்ற ஆன்டிபயோட்டிக் தயாரித்தார். காலரா வாந்தி பேதி, டிப்தீரியா தொண்டை இணைப்பு, நிமோனியா டைஃபாய்டு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயணிக்கின்றன. அடுத்ததாக நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள், ஆன்டிபயோட்டிக். நுண்ணுயிரி பாருங்களேன், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மைசிஸ் கிரிசியசஸ், ஸ்ட்ரெப்டோமைசின். அடுத்து பாக்டீரியாவில் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின். பேசிலஸ் சப்டிலிஸ், பேசிட்ரசின், பெனிசிலியம் நொடேட்டம், பெனிசிலின். அடுத்ததாக பூஞ்சையில் பாருங்கள், பெனிசிலின் 1. அதுக்கடுத்து செப்லோஸ்போரின், அக்ரிமோனின். அடுத்ததாக நோய்களும் நுண்ணுயிரிகளும். நோயினாவே டிசீஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம், வசதியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் டிசீஸு எதிரின செயல்லே நடக்கும். பரவும் நிலையின் அடிப்படையில் 4 வகைகளாக பிரித்து, 1 வட்டார நோய் அல்லது எண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது பர்டிகுலராக அந்த ரீஜனில் மட்டும்தான் அந்த டிசீஸ் இருக்கும். எடுத்துக்காட்டாக முன்கழுத்து கழலை, இமயமலை அடிவார பகுதியில் காணப்படுபவர்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்றாங்க, முன்கழுத்து கழலை. அடுத்து கொள்ளை நோய், அது எபிடெக். எடுத்துக்காட்டாக இன்ஃப்ளூயன்ஸா. அடுத்து பெரும் கொள்ளை நோய், பேண்டமிக். எடுத்துக்காட்டாக எய்ட்ஸு அல்லது கொரோனா. அடுத்து தொடர்பற்ற நோயாக ஸ்பொராட்டிக், எடுத்துக்காட்டாக மலேரியா. எபிடெக்
நோயை மீண்டும் இரண்டாக பிரித்து தொற்றுத்தன்மை உடையது, தொற்றுத்தன்மையற்றது என்றும், நோய்க்கிருமியின் வகைகளை கொண்டு பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ், புரோட்டோசோவா, அடுத்ததாக நோயினை கடத்தக்கூடிய காரடி. எப்படிலாம் நோய் கடத்தப்படலான்னா, ஒன்று காற்றின் மூலமாக பரவலாம், ஏர்பார்ன் டிசீஸ். அடுத்து வாட்டர்பார்ன் டிசீஸ், நீரின் மூலமாக பரவலாம். அடுத்து கடத்திகள், வெக்டார்பார்ன் டிசீஸ். உலக சுகாதார தினமாக ஏப்ரல் 7, ஏப்ரல் 1 உலக எய்ட்ஸ் தினம். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. ஏப்ரல் 25 உலக மலேரிய தினம். மார்ச் 24 உலக காசநோய் தினம், டிபி. அடுத்ததாக தொற்றாத நோய்களாக டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு குணம். இதயம் சார்ந்த நோய்கள், உடல் பருமன், புற்றுநோய், முன்கழுத்து கழலை. காசநோய் நுரையீரல் செல்களை பாதிக்கிறது. அடுத்து மஞ்சள் காமாலை, ரெசிபிகா எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா கல்லீரல். பாக்டீரியாவின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கோக்.